வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு நொடியும் தமிழகம் பரபரப்பா போயிட்டு இருக்கு சார். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் இன்னும் யார் ஆட்சி அமைக்க போறா? யார் தமிழகத்தோட சிஎம் அப்படின்றது அந்த ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தமிழகத்துல போயிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே விஜய் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி இது ஒரு அதிசய எலெக்ஷன், அதிசய தேர்தல் அப்படின்னால 50 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய அதிசய தேர்தல் சொன்னபோது நிறைய பேர் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரிஞ்சுது இது உண்மையிலேயே அதிசய தேர்தல் அப்படின்னு. ஏன்னா 108 எம்எல்ஏக்குள்ள விஜய் ஜெயிச்சிட்டார். பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு 117. அதுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாச்சு. கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்க தரப்பிலிருந்து ஆதரவுக்கு இன்னும் அவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வரல. அதே வேளையில் நாங்கள் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு சட்டப்பேரவையை கூட்டத்துக்கு எங்களுக்கு அனுமதிங்க அப்படின்னு கவர்னர்கிட்ட போயிட்டு அவர் கடிதம் கொடுக்குறார் விஜய். ஆனால் அதுக்கு இது வரைக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது. நீங்கள் நம்பர்ஸில் காட்டுங்க அப்படின்றார் கவர்னர். நம்பர்ஸில் காட்டுங்க அப்படின்னு. காலகாலமாக நமக்கு தெரிஞ்ச அரசியல் படி பார்த்திங்கன்னா ஒரு சட்டப்பேரவை கூட்டுவாங்க. அங்கே தற்காலிக சபாநாயகரை நியமிப்பாங்க. வாக்கெடுப்பு நடத்துவாங்க. வாக்கெடுப்பில் இப்போ விஜய்க்கு ஆதரவாக 117 118க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா ஆட்சியை தொடரணும். இல்லை அப்படின்னா ரைட், ஓகே, கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு 6 மாதத்தில் தேர்தல் அப்படின்றோம். ஆனால் ஏன் விஜய்க்கு இன்னும் அந்த அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல? 2வது முறையாக இன்றைக்கி கூட கவர்னர் சந்திச்சிட்டாரு. இப்போ நான் நிர்மல்குமார் இந்த வீடியோ பேசுகிற நேரம் போயிட்டு 2 கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது என்ன முறைன்னு என்ன ஆகணும்னு தெரியவே இல்லை எனக்கு. விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டிங்க்கெலாம் முன்னாடி விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்ற அந்த முழக்கம் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கட்சிகள் விஜயை முதல்வராகாமல் பாஜக தடுக்குதுன்றாங்க. இதுல ஒரு மிகப்பெரிய முரண் தெரியுது சார். இது முரணுடைய இதுதாங்க. அந்த சமயத்தில் யாரை பார்த்தாலும் பிஜேபி பி டீம்மு, எவரை பார்த்தாலும் பிஜேபி பி டீம்மு, பிஜேபி உள்ளே விடக்கூடாது, பிஜேபி உள்ளே விடக்கூடாது, இப்போ வரைக்கும் பிஜேபி உள்ளே விடக்கூடாதுன்றாங்க. ஆனால் இந்தியாவில் 18 மாநிலங்கள் பிஜேபி தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, உள்ளே விட்டால் என்ன ஆகிடும்? மக்களுடைய கேள்வி தான் ஆகுது. நீங்கள் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து பிரச்சாரத்துக்கு போன இடம் பூரா நல்லா பாருங்கள். அவரை பிஜேபியோட பி டீம் தாங்க. அவர் பாருங்கள், கரூர் சம்பவத்துக்கு அவராக போய் தானேங்க சிபிஐ வழக்கு கேட்டார். அதை அவங்க கேட்க வச்சாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிஜேபியோட ஆதரவு அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்தாச்சு. இப்போ பிஜேபியோட பி டீம் அப்படின்னா ஏறி உட்காருங்க, ரைட்டுங்க, முதலமைச்சர் நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இப்போ அனுமதிக்கலை அப்படின்னு ஒன்று. பிஜேபி விஜயை பதவி ஏற்க விடாமல் பண்ணுது. பிஜேபி தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆக்க விடாமல் இருப்பதற்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்னு பேசுறது என்ன அரசியல்னே தெரியல. அப்படி பேசுகிறவங்க தான் இப்போ இப்படி பேசுகிறாங்க. இதை மக்கள் எல்லாரும் கவனிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி என்னென்னா, மீடியா, சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் மக்கள் மத்தியில் பெருமளவில் இருக்கிறது. அவங்கள நீங்கள் ஏமாற்ற முடியாது. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சுலாம் பேச முடியாது. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார், பிஜேபி உள்ளே வந்துடும், அதுக்காக எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு தான் திமுக தாவக ரெண்டுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தேர்தல் காலத்தில் பயன்படுத்துனாங்க. இப்போ ஒருவேளை பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் போனால் பிரசிடென்ட் ரூல் வரும். அப்போ கண்டிப்பாக பாஜக தான் இங்கே ஆட்சி அமைக்கும்ன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் பிஜேபிக்கு கடுமையாக எதிர்க்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட் உள்ளிட்டோர் ஏன் விஜய் இன்னும் ஆதரிக்க தயங்குறாங்க? என்ன காரணம்? அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ விஜயே வச்சுங்களேன், அவர் பிஜேபியோட பி டீமாக கூட இருக்கட்டும். இப்போ ஈஸியாக அவர் பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு போகணும் அப்படின்னு என்டிஏ கூட்டணிக்கு, ஏன் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு கடிதம் கொடுங்க, நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஈஸியாக வேலை முடிஞ்சு போச்சு இல்லை. இன்றைக்கி அந்த எம்எல்ஏக்கள்லாம் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் இருக்காங்க. ஆனால் அவர் ஏன் காங்கிரஸ் போனவுடனே அங்கே இது பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ணிடுச்சு, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுச்சு, முதுகில் குத்தி விட்டார்கள். 10 வருடம் 22 வருடம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. ஆக்சுவலாக காங்கிரஸ்காரர்கள் என்ன தோணி இருக்குன்னா, எப்போ இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுத்திருந்தா, நம்ம விஜய் கூட கூட்டணி வச்சுருந்தா ஒரு 50 சீட்டு 50 எம்எல்ஏக்கள் சாலிடாக தூக்கியிருக்கலாமே அப்படின்னு இப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே வேளையில் கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகள் விசிகா ஏன் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதில் தயங்குகிறார்கள் என்பது தெரியவில்லை.
ஒருவேளை வந்து கொள்கையில சமரசம் ஆயிட்டாங்களா சார்? ஏன்னா சிபிஎம், சிபிஐ, இவங்க 3 பேரும் ஆதரவு குடுத்தாவே விஜய்க்கு வந்து பெரும்பான்மை வருது அப்படின்றக்கூடிய சூழல்ல, அது வந்து விஜய் அவர்களுக்கு பிடிக்கட்டும், பிடிக்காம போகட்டும் அது தனிப்பட்ட. ஆனா தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும்போது அவங்க ஒண்ணா இருக்கிறது தானே சார் நியாயம்? கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது தான் வந்து, இப்படி நீங்க இப்படி ஆதரவு குடுக்காம இருந்தா, இப்ப நீங்க சொல்ற அந்த பிஜேபி ஈஸியா தானே உள்ள உள்ள வந்துரும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள ஆல்ரெடி வந்துரும் இல்ல. இப்ப பெரும்பான்மை நிரூபிக்கப்படாமல் போனால், ஜனாதிபதி ஆட்சி வந்துச்சுன்னு ஏறக்குறைய அதுதானே வந்து. ஆனால் இவங்க ஏன் அதுக்கு வந்து அப்போ விஜய் என்கின்ற ஒரு நடிகர் உங்களுக்கு முதல்வராவது பிடிக்கவில்லையா? பொதுவாகவே கேட்குறேன் நான். அவர் ஆகக்கூடாதா அப்படின்னு. ஆனால் மாறி இருக்குது. கமலஹாசன் வந்து அவர் ஒரு ஒரு ட்வீட் பண்ணி போட்டிருக்காரு, ஏன் ஆளுநர் இது மாதிரி பண்ணுறாருன்னு. தொடர்ச்சியாக விஜயை தூற்றி கொண்டிருந்த பிரகாஷ்ராஜ் வந்து ஆளுநருக்கு அந்த அருகதை இல்லை அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே வேளையில் ஒரு ஆதரவு கேட்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சி, ஒரு மாநிலத்தினுடைய கட்சி, ஒரு சுயாட்சியை பற்றி பேசக்கூடிய கட்சிகள் ஆதரவு கொடுக்கலாமே, ஏன் தயங்குகிறார்கள்? அப்புறமா வந்து எப்படி பிஜேபி உள்ளே வந்துடும்னா உள்ளே வரதான் செய்யும். இது என்ன முடிவுன்னே தெரியல வந்து. சார் அதே மாதிரி இப்போ ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸும் வந்து புதுச்சேரி ரெசார்ட்ல தங்க வச்சிருக்காங்க. திமுக எம்எல்ஏக்கள் இந்த ஒரு பக்கம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நேற்று இரவு வந்து திமுக அதிமுக கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் எல்லா ஊடகங்களையும் பேசினாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா தமிழக மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? இல்லை, வாய்ப்பே இல்லைங்க வந்து. வாய்ப்பே இல்லை. 80களில் பிஜு பட்நாயக் ஒடிசாவினுடைய முதல்வர், ஒரு ஆளுமை அவரே வந்து கலைஞரையும் எம்ஜிஆரையும் சேர்த்து வைக்கிற முயற்சி பண்ணார்ன்ற மாதிரி ஒரு தகவல்களை நான் படிச்சிருவேன், சில பேசவும் கேட்டிருக்கேன். அதுவே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. காரணம் என்னென்னா 2 துருவங்களை தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழக களத்தில் 67க்கு பிறகு திமுக, அதிமுக இவர்கள் தான். ஆனால் 2026 விஜய் சொன்ன மாதிரி இந்த அதிசய தேர்தலில் தாவேக்கான ஒரு கட்சி வந்த பிறகு யாருக்கும் பொறுக்க முடியல. அதே வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. மக்கள் அதே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் விட அதிகமான சீட் அவர் தானே ஜெயிச்சிருக்காரு. அவரை தான் முறைப்படி நீங்கள் கூப்பிடணும். ஆனால் இதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அரசியல் ஆட்டத்தை நம்ம உள்ள இருந்து பார்க்கும்போது நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியுது. ஆனா ஒரு தேர்ட் பர்சனா வந்து தொலைக்காட்சிகள்ல மட்டுமே பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ரொம்ப பரபரப்பாகிறாங்க. ஏன்னா அந்த மீடியாக்கள் வந்து அதை ரொம்ப பெரிதுபடுத்தி அவங்களுக்கு வந்து டென்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த மக்களுக்கு என்ன சொல்லணும் சார்? இந்த டிஆர்பி ரேட் ஏற்றுறதுக்காக வந்து இந்த டிஆர்பி நீங்கள் பாருங்கள், இந்த போடுற தலைப்புக்கும் உள்ளே போகிற செய்திக்கும் நொடிக்கு நொடி செய்தி சம்மந்தமே கிடையாது வந்து. இது என்ன ஆகிடும், மக்கள் ஒரு கட்டத்தில் அதை வெறுத்துருவாங்க. இல்லைன்னா சரியான ஊடகம் எது கொடுக்குறாங்க, என்ன செய்தி கொடுக்குறாங்க, அதை போய் நோக்கி அதை மட்டும் பார்ப்போன்ற அளவுக்கு ஆகிடுவாங்க. அவங்க கையில் சோஷியல் மீடியா இருக்குது, அவங்க கையில் மீடியா இருக்குது. மக்களே போய் பதிவு பண்ணுறான், அவனுடைய தளத்தில் போய் பதிவு பண்ணுறான், நல்லது கெட்டது அவன் போடுறான். ஆனால் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு தலைப்பை வச்சு, சம்பந்தம் இல்லாத ஒரு தம்ப்லைனை வச்சு செய்திக்கு அது இல்லாமல் எப்பவும் பரபரப்புன்னு ஒரு கட்டத்தில் நடக்கட்டும்பா, நீங்கள் நலம் போட்டுக்குப்பா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துடுவாங்க. வந்து இங்கே மக்கள் வந்து ஓவர் டோஸ் ஆக்கி விடுவார் எதையும் வந்து. அதே சமயத்தில் நம்பகத்தன்மை அப்படின்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன பண்ணுறது வந்து போட்டி உலகமாகி போச்சு. ஒன்று வியூஸு, டிஆர்பி, இதில் வந்து யார் முந்தி தருது, யார் எதுவாக தருது, அந்த மாதிரியான போட்டி மனப்பான்மை வந்துன்னு ஒரு கட்டத்துக்கு மேல் மக்களுக்கு திகட்டி போய் விடும். அதுதான் உண்மை. சார் இறுதியாக வந்து இப்போது பதவி பிரமாணம் இந்த மாதிரியான குழப்பங்கள் நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்துச்சு, ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ரீஎலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது தாவேக்காக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய பலமாக இருக்கும், மிகப்பெரிய பலமாக மாறும். இன்றைக்கி வந்து அப்படியே 108 எடுத்துன்னு வந்து நம்ம இப்படி நிறுத்திட்டுமே இந்த மக்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வாக்கு வித்தியாசம் ஜெயித்தவங்க தோற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா 1000 2000 வித்தியாசத்தில் இருக்குது. இப்போ ஒருவேளை நீங்கள் 6 மாதத்துக்கு பிறகு ஒரு தேர்தல் வருதுன்னா அது விஜய் பெரும்பான்மையை தாண்டி நிரூபிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து வாக்களித்து விடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார் இன்னும் நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.